Live God in our hearts forever. Hi friends, I am Martin. இந்த வீடியோவில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எவ்வாறாக எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமைகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது நான் அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பேன். சரிங்களா? ஸோ சந்தித்து இருத்தல், சரிதானே? சந்தித்து இருத்தல் அப்படின்னு நம்ம சொல்லும் போதுல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போதுல சந்தித்து இருத்தல் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். ஓகே தானே? ஸோ இதை பற்றி ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்ட் டென்ஸில் நடத்தியிருக்கு. இதுதான் நீங்கள் மொதல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டென்ஸை படிங்க. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸில் நீட்டாக ஃபுல்லாக தெளிவாக நடத்தியிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்த இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ இதற்குரிய கொஸ்டினுக்கு வருவோம். நீ அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பாயா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான பதில் ஆம். ஆம் அப்படின்னு சொன்னால் ஆம், நான் அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை, நான் அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது தமிழ். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நீ அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பாயா. சரிங்களா? ஸோ நீ அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பாயா அப்படிங்கிறது தமிழில் இருக்குது. ஸோ இதை இங்கிலீஷில் கேட்கணும்னா இப்படி கேட்கணும். வில் யூ ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். வில் யூ ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். ஸோ இதுதான் இங்கிலீஷில் இருக்குது சென்டென்ஸ். சரியா? ஸோ இங்கிலீஷில் இதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் கேட்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எந்த அமைப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வில் வந்திருக்கு, ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்திருக்கு, மூணாவது ஹேவ் வந்திருக்கு, நாலாவது வெர்பு 3 வந்திருக்கு, அதுக்கப்புறம் மீதி உள்ளது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், வில் வந்திருக்கு, ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்திருக்கு, மூணாவது ஹேவ் வந்திருக்கு, நாலாவது வெர்பு 3 மீட்டோட வெர்பு 3 மெட் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது மீதி உள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படையில் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது எப்படி அமையுது, எப்படி இந்த மாதிரி ரூல் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு சென்டென்ஸ். நான் அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பேன். சரிங்களா? இது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம புதுசாக படிக்கிறவங்க சென்டென்ஸ் எழுதணும். நிறைய சென்டென்ஸ் எழுதிட்டு அந்த சென்டென்ஸ்லேருந்து கொஸ்டின் உருவாக்கி பார்க்கணும். ஸோ அவ்வாறாக படிக்கும் போதில் தான் நம்ம எளிதாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஆற்றலை பெற முடியும். சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம கிளாஸ் ஃபுல்லாக நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, நான் அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பேன் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் எழுதணும்னா எப்படி இருக்கும், ஐ வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஐ வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெர்பு இருக்குது பாருங்கள், வில் ஹாவ் மெட் அப்படிங்கிற வெர்பை உடைக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னு சொன்னாலே இதுதான் ரூல். சரியா? மொத்தத்திலேயே கொஸ்டின் கேட்கணும், இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலே இதுதான் ரூல். வெர்பை உடைக்கணும். வெர்பை உடைச்சி சப்ஜெக்டை உள்ளுக்குள்ளே போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வெர்பை உடைக்கும் போதில் 2 வார்த்தைகள் இருந்துச்சுன்னா ஈஸியாக உடைக்கலாம். சரியா? இந்த மாதிரி 3 வார்த்தைகள் வரும் போதில் ரொம்ப கவனமாக உடைக்கணும். ஸோ இங்கே வில்ங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது, ஹேவ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, மெட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, மொத்தம் 3 வார்த்தை இருக்குது. இந்த 3 வார்த்தையில் வில்லை முதல்ல உடைக்கணும். சரியா? ஹேவ் மெட்டை தனியாக வச்சுக்கிறணும். ஓகேங்களா? ஸோ வில் ப்ளஸ் ஹேவ் மெட் அப்படின்னு உடைக்கணும். உடைச்சிட்டு இந்த சப்ஜெக்டை உள்ளுக்குள்ளே கொண்டு போடணும், நடுவில் போடணும். ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் சென்டென்ஸ் இருக்குது, அந்த அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். வில், அடுத்தது சப்ஜெக்ட், இந்த இடத்துல சப்ஜெக்ட் வரணும். ஸோ சப்ஜெக்ட் வந்திருக்கு, அடுத்தது ஹேவ் மெட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மீதி உள்ளது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
ஓகே தானே. ஸோ வெர்பை உடைக்கணும் அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலே வெர்பு உடைக்கணும். வெர்பை உடைச்சி சப்ஜெக்டை நடுவில் போடணும். சரிங்களா. ஸோ இதுதான் ரூல். ஓகே தானே. ஸோ இங்கே வந்து நான் இருக்குது. நான் அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பேன். ஸோ இன்னொருத்தர் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீ அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பாயா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கிறது இங்கே நான்கிறது வந்து இங்கே நீயாக மாறுது. ஓகே. இங்கே ஐயன்னு இருக்கிறது இங்கே வந்து யூவாக மாறுது. ஓகேங்களா. ஸோ அதுதான் ஒரே ஒரு மாற்றம். ஓகே தானே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து வில் யூ ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் கேட்கப்படக்கூடிய எஸ் ஆர் நோ கொஸ்டின். சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து பதில் சொல்லும் போதுல அங்கேயும் ஒரு மாற்றம் இருக்குது பாருங்கள். ஸோ பதில் சொல்லும் போதுல ஆம் அப்படின்னு சொன்னால் எஸ் ஐ வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிடுவோம். பதில் சொல்லணும்னா எஸ் ஐ வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக், அதாவது ஆம் நான் அடுத்த வாரம் ராணியை சந்தித்திருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நோ ஐ வில் நாட் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். சரிங்களா. ஸோ இந்த நாட் போடும்போதுல சரிங்கன்னா வெர்பை உடைக்கணும்ல, அந்த வெர்பை உடைச்சி அந்த நடுவில் தான் நாட் போடணும். சரிங்களா. ஸோ நோ வரணும், அதே சென்டென்ஸ்குள்ளே நாட்டும் வரணும். ஓகே தானே. ஸோ தமிழ்லேயும் அப்படி தான் இருக்குது. இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாட்டேங்கிறது ஒரு நெகட்டிவ் வார்த்தை தான் தமிழில். ஓகே தானே. ஸோ இந்த இல்லைக்கு தான் வந்து நோ, இந்த மாட்டேனுக்கு தான் வந்து இந்த நாட். ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நெகட்டிவில் வந்து பதில் சொல்லும் போதுல நாட் இடையில போடணும். ஸோ அந்த இடையில போடுறது வெர்பை உடச்சி தான் போடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரூல். ஃபஸ்ட்லேருந்து தான் படிச்சுட்டு வரோம். ஓகே தானே. ஸோ இதை தொடர்ந்து மற்ற ப்ரொனவுன் எல்லாத்துக்கும் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதெல்லாம் மற்ற ப்ரொனவுன் ஐ வி யூ ஹி ஷி இட் தே ராஜா ராணி ராஜா அண்ட் ராணி. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம பயன்படுத்துகிற சப்ஜெக்ட்ஸ். சரியா, ப்ரொனவுன். சரிதானே. ஸோ இதிலெல்லாம் எப்படி அமைதும் பாருங்கள். இதுதான் ரூல், இதுதான் ஸ்ட்ரக்சர். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வில் வரணும், ரெண்டாவது சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது ஹேவ் வரணும், அடுத்தது வெர்பு 3 வரணும், அதுக்கப்புறம் மீதி உள்ளது வரணும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ரூல். ஓகே தானே. இப்போ இங்கே வந்து ஐக்கும் விக்கும் ஷேல் போடணுமா சரிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சரியா, ஐக்கும் விக்கும் ஷேல் போடணுமா. ஸோ இந்த ஷேல் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் யாரும் பயன்படுத்தி நான் பார்க்கல. சரியா, கேட்கல. சரிங்களா. ஸோ அதனால் நான் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வில் மட்டுமே பயன்படுத்துங்க. சரிங்களா. மற்ற இடத்துலலாம் வந்து ஷேல் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சரிதானே. இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்த முடியல எல்லாத்துக்குமே வில் பயன்படுத்துங்க. சரிங்களா. ஐ வில் ஹாவ் மெட், வி வில் ஹாவ் மெட், ஐ ஷால் ஹாவ் மெட் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் வந்து யாருமே பேசி நான் பார்க்கல வெளிநாடுகளில். ஓகே தானே. ஸோ பேசும்போதுல ஐ வில் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வில் மட்டுமே பேசி பழகுங்க. ஓகே தானே. ஸோ எரர் ஸ்பாட் அந்த மாதிரி இடங்களில் வரும்பொழுது மட்டும் ஷால் வந்து பயன்படுத்த தேவை இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ பெரும்பாலும் வில் தான் பயன்படுத்துங்க. வில் பயன்படுத்தியே பேசி பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே தானே. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஐ வந்துச்சுன்னா வில் ஐ ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக், நான் ராணியை அடுத்த வாரம் சந்தித்திருப்பேனா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பதில் சொல்லணும்னா எஸ் ஐ வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லணும். அல்லது இல்லை அப்படின்னு சொன்னால் நோ ஐ வில் நாட் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வில் வி ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக், நாம் ராணியை அடுத்த வாரம் சந்தித்திருப்போமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஆம் அப்படின்னு சொன்னால் எஸ் we will have met ராணி next week அப்படின்னு சொல்லணும். நோ அப்படின்னு சொன்னால் நோ we will not have met ராணி next week அப்படின்னு சொல்லணும். சரியா. will you have met ராணி next week, நீ ராணியை அடுத்த வாரம் சந்தித்திருப்பாயா அப்படின்னு கேட்டோம்னா ஆம்னு சொன்னால் எஸ் you will have met ராணி next week, அல்லது நோ you will not have met ராணி next week அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வில் தே ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொன்னால் எஸ் தே வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக், அல்லது நோ தே வில் நாட் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக்.
ஓகேங்களா. அடுத்தது பன்மை, 2 பேர் வரும் சில பன்மை ஆயிடுது, அங்கேயும் வில் தான். ஸோ வில் ராஜா அண்ட் ராணி ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். சரிங்களா. ஸோ இங்கேயும் ராணி தான் பயன்படுத்தியிருக்கேன், இங்கேயும் ராணி தான். வேறு எந்த பேர்னாலும் போட்டுக்கோங்களா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு எந்த பேர்னாலும் போட்டு பாருங்கள். சரியா, இதே ரூல் தான், இது தான். ஓகே தானே. ஸோ இப்போ அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலரில் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. ஹீ, ஷீ, இட், ராஜா, ராணி. ஸோ எப்போதுமே வந்து இந்த வார்த்தைகளுக்கும் இந்த ப்ரொனவுனுக்கும், சரியா, இதில் வர்ற ப்ரொனவுனுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் டென்ஸில் வித்தியாசம் இருக்காது. சரியா. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்குமே வில் தான், இங்கேயும் வில் தான், அங்கேயும் வில் தான். ஓகே தானே. ஸோ அப்போ வில் ஹீ ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். சரியா. வில் ஹீ ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். அவன் ராணியை அடுத்த வாரம் சந்தித்திருப்பானா அப்படின்னு சொன்னல. ஆமுன்னு சொன்னால் எஸ் ஹீ வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக், அல்லது நோ ஹீ வில் நாட் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வில் ஷீ ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். அவள் ராணியை அடுத்த வாரம் சந்தித்திருப்பாளா அப்படின்னு கேட்கணும். ஸோ ஆமுன்னு சொன்னால் எஸ் ஷீ வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக், அல்லது நோ சொன்னோம்னா நோ ஷீ வில் நாட் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னாகும். அடுத்தது வில் இட் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். சரியா. ஸோ வில் இட், ஸோ அது ராணியை அடுத்த வாரம் சந்தித்திருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ அப்படின்னு சொன்னால் ஆம் சொன்னால் எஸ் இட் வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக், ஆமாம் அது சந்தித்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னு சொன்னால் நோ இட் வில் நாட் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக், இல்லை அது சந்தித்திருக்காது அப்படின்னு ஆயிரும். சரிங்களா. ஸோ நம்ம சில பேரை திட்டம் சில அது இதுன்னு திட்டுவோம், அந்த நேரங்களில் அக்ரிநேலில் பேசப்படும். சரிங்களா. ஸோ அந்த நேரங்களில் இங்கிலீஷில் இட்டு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து விலங்குகளை பயன்படுத்தும் சில அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க இட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக ப்ரொனவுன் நடத்தியிருப்பேன். அதுதான் கிளாஸ் நான் நடத்தினது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொனவுன் வந்து எப்படிலாம் பயன்படுது இங்கிலீஷில், சரியா, தமிழில் எப்படி இருக்குது, இங்கிலீஷில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது வில் ராஜா ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். சரியா. ராஜா ராணியை அடுத்த வாரம் சந்தித்திருப்பானா. ஆமுன்னு சொன்னால் எஸ் ராஜா வில் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக், அல்லது நோ ராஜா வில் நாட் ஹாவ் மெட் ராணி நெக்ஸ்ட் வீக். சரிங்களா. ஸோ இதுவும் ராணி தான், இதுவும் ராணி தான். ஸோ அதுக்கு போல் வேறு ஏதாவது பேர் போட்டு பார்க்கலாம். சரி தானே. ஸோ பேர் போட்டு பயன்படுத்துகிறது இது. ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்ஸ் எழுதுங்க. சரிங்களா. சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுங்க பெர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ சென்டென்ஸ் எழுதி அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாற்றி பாருங்கள். ஸோ நம்ம இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் படித்தோம் அப்படின்னா தான் அடுத்தது WH கொஸ்டின் படிக்க ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் வந்து ரொம்ப பேஸ். ஸோ கண்டிப்பாக அதை படிக்கணும். ஸோ நிறையா சென்டென்ஸ் எழுதி பாருங்கள், நிறைய எஸ் ஆர் நோ கொஸ்டின் உருவாக்கி பாருங்கள். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே வருவோம், நிறையா படிப்போம். ஓகேயா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். Live God in our hearts forever.